தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2026 அதிக அளவில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து அடுத்து வர 5 தினங்களுக்குள்ளார டிஎன்எஸ்டிசியில் 28,000 தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேருந்து ஓட்டுநர்கள் தற்காலிகமாக அதிக அளவில் பார்த்திங்கன்னா இந்த டைம் எடுக்க போகிறது தகவல் உறுதியாயிடுச்சுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கும் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் மகளிர் வெற்றி பயணம் திட்டத்தை துவக்கிறதுனால கிட்டத்தட்ட 28,000 பேர் மேற்பட்ட போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்கள் வேகன்சிஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் விதிகளை மீறி பேருந்துகள் இயக்கப்படுதா, எப்படி விதிகளை மீறி பேருந்துகள் இயக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேருந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் இருக்கிற மாவட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா இதில் ஏற்றிருக்காங்க. பேருந்து கட்டணங்கள் பார்த்திங்கன்னா தாறுமாறாக உயர்வு. ஸோ இதனால் மக்கள் பார்த்திங்கன்னா வேதனை அடைஞ்சிருக்காங்க. 43 ரூபா டிக்கெட்டை பார்த்திங்கன்னா 50 ரூபா ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. 30 ரூபா டிக்கெட்டை 35 ரூபாயாக மாற்றியிருக்காங்க. இப்படி போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி இருக்கிற பேருந்துகளுடைய உரிமங்களை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ விதிகளை மீறி இயக்கப்படும் பேருந்துகளுடைய கட்டணங்கள் முறைகேடுகள் எல்லாமே போக்குவரத்துத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் எந்த அளவுக்கு சுமூகமாக கொண்டு வருவாங்க அப்படின்றது இன்னமும் தெரியல. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு நமக்கு விரைவில் வெளியாகலாம். ஸோ கிட்டத்தட்ட டிரைவரே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர் பக்கம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தை பார்த்திங்கன்னா தொடங்குறதுக்கு இந்த 25,000க்கு மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா பேருந்து பணிமனைகள் இப்போ மாவட்ட வாரியாக இருக்கிற பேருந்து பணிமனைகளை தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்கள் பார்த்திங்கன்னா ரெக்யர்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போ அந்த பேருந்து பணிமனைகளை அணுகி பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த தற்காலிக ஜாபை ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்தந்த பகுதியில் இருக்கிற மண்டல மேலாளரை அணுகி இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்கார். ஸோ அதில் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்எஸ்டிசியோடைய ரிக்யர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிஎன்எஸ்டிசியில் ரிக்யர்மெண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஆக முடியாது. மற்றபடி மற்ற ஜாபு கூட உங்களால் போக முடியாது. ஸோ ரினிவல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பயன்பட்டு இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக வழங்கக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இனி வரும் காலங்களில் போக்குவரத்து துறையில் இருக்கிற மிகப்பெரிய எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒளிபரப்பப்படும். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த ஆண்டுக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளார முக்கிய முடிவுகளை வெளியிட இருக்காருங்க. அதுவும் தமிழக பட்ஜெட்டில் 28,000க்கு மேற்பட்ட கோடிகளை ஒதுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு புதிய பட்ஜெட்டை போக்குவரத்து துறைக்கு தாக்கல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.